வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் முழுவதும் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக 112 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மே மாதத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 112 பேர் சந்தேகத்திற்கிடமான போதைப்பொருள் வைத்திருந்ததற்காகவும் அசாதாரண நிலையில் இருந்ததற்காகவும் மீட்பு ரோந்து படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு சோதனை சாவடிகள் மூலம் ரோந்து அதிகாரிகள் சந்தேகத்திற்கிடமான போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் உபகரணங்களை வைத்திருந்த பல நபர்களை கைது செய்ததாக ஒரு பாதுகாப்பு வட்டாரம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட அனைவரும் உள்துறை அமைச்சகத்தில் உள்ள போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டத்தால் தேடப்படும் நபர்கள், போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் மற்றும் வியாபாரிகளை கைது செய்ய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. நாடு முழுவதும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தவும் பாதுகாப்பை பராமரிக்கவும் கோடை காலத்தில் மீட்பு ரோந்து படையினர் தங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஈத் சந்தை கண்காணிப்பு தீவிரமடைகிறது. ஈத் அல் அதாவின் போது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சந்தைகளில் பல்வேறு வகையான அளவுகள் மற்றும் விலைகளில் போதுமான எண்ணிக்கையிலான பலியிடும் விலங்குகள் கிடைப்பதை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. விலைகளை கண்காணிக்கவும் போதுமான அளவு பலியிடும் விலங்குகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் துறையின் அவசர குழுக்கள் தீவிர சந்தை பிரச்சாரங்களை நடத்தியதாக வணிக கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் இயக்குநர் பைசல் அல் அன்சாரி தெரிவித்திருக்கின்றனர். இறக்குமதி செய்யப்பட்ட பலியிட உள்ள விலங்குகள் போதுமான அளவு கிடைப்பதை கள கண்காணிப்பு வெளிப்படுத்தியதாக அவர் விளக்கியிருக்கின்றார். 40 கிலோ எடையுள்ள ஜூபாடி செம்பரி ஆடுகளின் விலை குவைத் தீனார் 95 முதல் 120 குவைத் தீனார் வரையிலும், 50 கிலோ எடையுள்ள சிறிய செம்மறி ஆடுகளின் விலை குவைத் தீனார் 125 முதல் 140 குவைத் தீனார் வரையிலும், 30 கிலோ எடையுள்ள சோமாலி செம்பரி ஆடுகளின் விலை 45 முதல் 55 குவைத் தீனார்கள் வரையிலும், 45 கிலோ எடையுள்ள ஜோர்டானிய செம்பரி ஆடுகளின் விலை 100 முதல் 115 குவைத் தீனார் வரையிலும் இருக்கும். ஈத் அல் அதாவுக்கு முன்பும் பின்பும் இறக்குமதி செய்யப்பட்ட செம்மறி வியாபாரிகளுடன் இணைந்து மலிவு விலையில் போதுமான இறைச்சி அளவு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இத்தகைய ஆய்வு பிரச்சாரங்கள் அனைத்தும் சந்தைகளில் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகள் மற்றும் தேவைகளுக்கு விற்பனையாளர்கள் இணங்குவதை உறுதி செய்வதற்காக இறைச்சி, இனிப்புகள், பழங்கள், பேரிச்சம்பழம் மற்றும் பிற கடைகள் உள்ளிட்ட மத்திய மற்றும் துணை சந்தைகளை ஆய்வு செய்வதற்கான விரிவான திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அல் அன்சாரி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடல் வழியாக அண்டை நாடுகளிலிருந்து வரும் சரக்குகளை விடுவிப்பதில் கடலோர காவல்படை மற்றும் சுங்கத்துறையின் முயற்சிகளை அவர் பாராட்டியிருக்கின்றார். குவைத் வேலை விசா பரிமாற்றங்களுக்கான கட்டண விலக்குகளை முடிவுக்கு கொண்டு வருகிறது. குவைத்தின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் அல் யூசுப் நாட்டின் பணி அனுமதி விதிமுறைகளில் முக்கிய திருத்தங்களை அறிமுகப்படுத்தி 2025ஆம் ஆண்டின் 4ஆம் எண் மந்திரி தீர்மானத்தை வெளியிட்டிருக்கின்றார். புதிய தீர்மானம் 2024ஆம் ஆண்டின் 3ஆம் எண் அமைச்சர் தீர்மானத்தின் விதிகளை மாற்றியமைக்கிறது. குறிப்பாக பணி அனுமதிகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை, இந்த அனுமதிகளின் கீழ் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட தொழிலாளர்களை மாற்றுதல் மற்றும் பொருந்தக்கூடிய கட்டணங்கள் ஆகியவற்றை இலக்காக கொண்டிருக்கின்றது. மனித வளத்திற்கான பொது ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டபடி மனிதவள தேவைகளின் அடிப்படையில் பணி அனுமதிகளுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்துவதிலிருந்து சில செயல்பாடுகள் மற்றும் துறைகளுக்கு முன்னர் விலக்கு அளித்த 2024 தீர்மானத்தின் பிரிவு 2ஐ ரத்து செய்வது மிக முக்கியமான ஒரு மாற்றமாகும். திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் ஒவ்வொரு பணி அனுமதி பத்திரத்திற்கும் தனித்தனியாக வழங்கப்படும் 150 குவைத் தீனார் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். இது முந்தைய விலக்குகளை நீக்குகிறது. திருத்தப்பட்ட கட்டண அமைப்பு பின்வரும் துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள், சுகாதார அமைச்சினால் உரிமம் பெற்ற மருத்துவமனைகள், கிளினிக்குகள் மற்றும் மருத்துவ மையங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள், முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், விளையாட்டு கிளப்புகள் மற்றும் கூட்டமைப்புகள், பொதுநல சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள், வேட்டையாடுதல், கால்நடை தொழுவங்கள், செம்மறி ஆடுகள் மற்றும் ஒட்டக மேய்ச்சல் போன்ற நடவடிக்கைகள் உட்பட உரிமம் பெற்ற விவசாய நிலங்கள், வணிக மற்றும் முதலீட்டு சொத்துக்கள், தொழில்துறை வசதிகள் மற்றும் சிறு அளவிலான தொழில்கள் போன்றவற்றுக்கு செல்லுபடியாகும். கூடுதலாக இந்த தீர்மானம் 5வது பிரிவை ரத்து செய்கிறது.
இது 2024ஆம் ஆண்டு முடிவை செயல்படுத்துவதில் மனித வளத்திற்கான பொது அதிகார சபையின் இயக்குநர்கள் குழு ஒரு வருட தாக்க ஆய்வை நடத்த வேண்டும் என்று கோரியிருக்கிறது. இந்த நடவடிக்கை வாரியத்தால் முன்னர் கட்டாயப்படுத்தப்பட்ட முறையான மறு ஆய்வு மற்றும் பரிந்துரை செயல்முறைக்கான தேவையை திறம்பட ரத்து செய்கிறது. தொழிலாளர் சந்தை நடைமுறைகளை தரப்படுத்தவும் பொது மற்றும் தனியார் துறைகளில் ஒழுங்குமுறை மேற்பார்வையை மேம்படுத்தவும் குவைத் அதிகாரிகள் மேற்கொண்ட பரந்த முயற்சியை இந்த முடிவு பிரதிபலிக்கிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.42 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.75 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.4 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.34 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.19 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.04 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 398.48 பங்களாதேஷி டகாஸ் ஆகும்.